நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. அனாதை பிணமாக கிடந்த ரத்னா, சரிந்து விழுந்த சண்முகம். அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட். சனிக்கிழமை எபிசோடில் பீச்சில் ரத்னாவின் பரிசை பார்த்துவிட்டு போலீஸ்காரர் போன் பண்ண அனைவரும் பயத்தோடு கடற்கரைக்கு செல்கின்றனர். அப்போது சண்முகம், ரத்னா தைரியமான பெண், நிச்சயம் தப்பான முடிவு எடுத்திருக்க மாட்டா என்று ரத்னா பற்றி கேட்டு விசாரித்து கொண்டு இருக்கிறான். அப்போது ரத்னாவின் செருப்பு, கொலுசு, ஒட்டுமொத்த குடும்பமும் ரத்னா இறந்துவிட்டதாக நினைத்து கதறி அழுகின்றனர். என் தங்கச்சி போயிட்டாளே, இனிமேல் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், நானும் சாகிறேன் என்று சண்முகம் கடலில் குதிக்கப் போக அனைவரும் அவனை தடுத்து நிறுத்துகின்றனர். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெங்கடேசன் தான். அவனை சும்மாவே விடமாட்டேன் என்று கத்துகிறான் சண்முகம். மறுபக்கம் போலீசார் வெங்கடேசன் குடும்பத்தினரை கைது செய்து அழைத்து வருகின்றனர். ரத்னாவை பறிகொடுத்த சோகத்தில் இருந்த சண்முகம், வைகுண்டம் அனைவரும் வெங்கடேசனை அடித்து உதைக்கின்றனர். அவர்களிடம் இருந்து வெங்கடேசனை மீட்ட போலீசார் அவனை செல்லில் போட்டு அடைக்கின்றனர். இதையடுத்து இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இன்றைய எபிசோடில் கரையொதுங்கிய ரத்னாவின் உடலை பார்த்த ஒரு பெண்மணி போலீஸுக்கு தகவல் கொடுக்க விரைந்து வந்த போலீஸ், இந்த பெண் குறித்து எந்தவிதமான புகாரும் பெறவில்லை என்று கூறிவிட்டு உடலை அனாதை பிணமாக கருதி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் எடுத்துச் செல்கின்றனர். மறுபக்கம் சண்முகம் வீட்டில் நிலைகுலைந்து போய் அழுது கொண்டு இருக்கிறான். ஐயோ, என் தங்கைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியவில்லையே, எதுவாயிருந்தாலும் அண்ணே அண்ணன்னு என்கிட்டதானே சொல்லுவா. அவளுக்கு மனசுக்குள்ள எவ்வளவோ பெரிய கஷ்டம் இருந்தும் அவ என்கிட்ட எதுவுமே சொல்லாம இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாளே. அப்போது பரணி, சண்முகம், எல்லா பழியையும் நீ உண்மையில போட்டுவிடக்கூடாது. அவ தப்பான முடிவு எடுத்துட்டா, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் என்று கேட்க உடனே பரணியை பார்த்து கோபமடைந்த சண்முகம், தொடர்ந்து பரணி மற்றும் ரத்னா இருவரும் அடகு கடை ஒன்றுக்கு வந்து நகையை விற்க மட்டும் என்று சொல்ல, கடைக்காரர் சவுந்தரபாண்டி பொண்ணு, நீயா நகையை விற்கிற என்ன ஆச்சரியமாக கேட்க, யாரா இருந்தால் என்னையா நகையை வச்சிட்டு பணத்தை கொடியென வாங்கி வருகிறாள். இருந்தாலும் கிளினிக் தொடங்க இன்னும் 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்பதால் என்ன செய்வது என தெரியாமல் தவிக்கிறாள். வீட்டுக்கு வந்ததும் சண்முகத்தின் தங்கை கரணி வாங்க மறுக்க, வைகுண்டம் நல்ல விஷயத்துக்காகத்தானே வாங்கிக்கம்மா என்று சொல்ல பரணி வாங்கிக் கொள்கிறாள். சண்முகமும் உதவுவதாக சொல்கிறான். நீ அதை கடனாக கூட வச்சிக்க என்று சொல்ல, உன்கிட்ட கடன் வாங்குறதுக்கு நான் வெளியவே வாங்குகிறேன் என சொல்லி ரத்னாவை கூட்டிக் கொண்டு வெளியே கிளம்புகிறான். மோசமான கந்து வட்டிக்காரன் ஒருவனை சந்தித்த பணம் கேட்க வர, அவன் சவுந்தரபாண்டி மகள் என தெரிந்ததும் பணத்தை கொடுக்கிறேன் என சொல்லி அனுப்புகிறாள். பிறகு கிளினிக் வைக்க உள்ள பழைய பில்டிங்குக்கு வந்து அதை எப்படி ரெடி செய்து கிளினிக் நடத்துவது என திட்டம் போடுகின்றனர். மேலும் கிளினிக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்ற கேள்வி எழ, வெட்டுக்கிடி அண்ணன் சண்முகம் பெயரை வைக்கலாம் என்று சொல்ல பரணி கடுப்பாகிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதியில்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.